எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக. என்ன மன்னிப்பு? எனக்கு அவர்கள் மீது பகை வந்துவிட வேண்டாம், அவருக்கு என் மீது பகை வந்துவிட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இருவருமே இறைவனை அருளில் வாழும்போது பொறாமை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அது பகையாக மாறிவிடாமல் இருப்பதற்காக நாம் இறைவனும் முற்படுத்துகின்றோம், மன்னிப்பு தேடுகின்றோம். நடந்து மன்னிப்பு தேடுறதுக்கு பதிலாக நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கிறோம், இறைவனை பாதுகாத்துக் கொள்வார். கெட்டதை பார்த்து நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா? நல்லதை பார்த்தா விரும்புவோம். அது பொறாமையாகி பகையாக ஆயிடக்கூடாது. அதான் அதுக்காக கேட்கிறாங்க, எங்கள் இதயங்களில் பகை ஆக்காதிருப்பாய், எங்களுக்கு வந்துட வேண்டாம். நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன், கருணை மிக்கவன். உன்னுடைய கருணையும் இரக்கம்தான் என்னை அந்த கேடுகளிலிருந்து பாதுகாக்கும். இறைவனுடைய கருணையும், நான் அந்த பாதையில போறவன் தான், விட்டா அந்த பாதையில தான் போவேன். அப்ப உன்னுடைய இரக்கமும் கருணையும் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? பகைனா சம்பந்தமே இல்லாத அவங்கள மேல சண்டைக்கு போறதுதான் பகை இல்லையா? அப்படி பார்க்கிறோம். நன்மையின் மீது நமக்கு வருகிறது, அப்படிப்பட்டது இறைவனுடைய அருள். இப்ப அந்த அருளை கொண்டு பொறாமை கொள்ளாதீர்கள், பகையாக மாறிவிடும். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளா வர்றோம், அப்புறம் அவங்கள சண்டை போடுறீங்க எல்லாருமே. முதலில் ஒரு மனிதன் தோன்றினான், அப்புறம் அதுல இருந்து அப்புறம் எல்லாரும் அவன் புள்ள தானே. அப்புறம் என்ன நீங்க இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், இந்த நாடு அந்த நாடுன்னு கதை பேசுவீங்க, சண்டை போடுறது தானே. ஒரே ஒரு மூராய் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மூராய் இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்தால் உலகம் முழுவதும் பரவினார்கள் கதை சொல்றீங்க. அப்படின்னா ஒரு தாய் பிள்ளைங்க தானே, உங்க கதை பிரகாரமே. அப்புறம் சண்டை போடுறீங்க. இறைவனை விட்டு விட்டோம், அதன் காரணமாக சண்டை. நீங்கள் இறைவனுடைய வாக்குகளை விட்டு விட்டீர்கள், கெட்டதை அறிந்து கொண்டீர்கள், அதன் காரணமாக சண்டை. என்னிடம் கேளுங்கள், அவர்கள் என்னையே நம்பட்டும், என்னிடமே கேட்கட்டும் என்று கூறுகின்றார். நாமோ எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். என் இறைவனும் கேட்பதனால் என்ன லாபம்? என் இறைவன் எனக்கு பிரித்து அறிவிக்கின்றான், எது நல்லது எது கெட்டது, எதை நீ செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அறிவிச்சு கொடுக்குறான். நான் நல்லதை எடுத்துக்கணும். என் இறைவன் கற்றுக் கொடுக்கும்போது மற்றவங்க கற்றுக்கிட்டான்னா அவங்க என்ன சொல்றாங்க அது மட்டும்தான். என் இறைவன் கற்றுக் கொடுக்கும்போது வாக்குறுதியில் மீறாதவன் அவன் கற்றுக் கொடுக்கின்றான் சத்தியத்தை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் கற்றுத்தரும். நான் பகையாக ஆக மாட்டேன். ஒவ்வொன்றையும் அவன் படிப்படியாக கற்றுத்தருகின்றான், படிப்படியாக கற்றுத்தரான் என் இறைவன். புரியுதா?